அம்மா எப்போ வருவாங்க? அம்மா போய் 3 நாள் ஆயிடுச்சு. எப்ப வருவாங்கன்னு தெரியலையே. வந்துடுவாங்க வந்துடுவாங்க. இந்தாங்க உங்களோட ஃபேவரட்டான பக்கோடா. இது என்ன பக்கோடா இது? அம்மா இப்படி பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அம்மா எங்களை சாப்பிட வச்சதுக்கு அப்புறம் கதை கூட சொல்லுவாங்க. இப்ப நான் உங்க அம்மாவை எங்க போய் கூட்டிட்டு வர்றது? கவலைப்படாதீங்க என் பசங்களா. அம்மா நில்லுங்க 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 நில்லுங்க. போய் உட்காருங்க. சீரு அங்க. சரி பாபு போ போய் அந்த சேர்ல உட்காரு. ஆனா நீங்க தானே சொன்னீங்க அந்த சேர் உடைஞ்சு போயிருக்குன்னு. ஆனா உன்னெல்லாம் கிடையாது. இப்ப நான் கதை சொல்லணுமா வேண்டாமா? போய் உட்காரு. சரி சரி. பாபு உனக்கு அடி எதுவும் படலையே? இல்ல இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். ஓ நுனி நீயா? பாபு உனக்கு அடி எதுவும் படலையே? நீதான் என்ன விழ வச்சதா? இதுக்குதான் சொல்லுவாங்க யாரையும் எப்பவும் கண்மூடித்தனமா நம்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது உங்க எல்லாருக்காகவும். நல்லதா போச்சு நீ வந்துட்ட. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பரதநாட்டியமே ஆட வச்சுட்டாங்க. அதுவும் முக்கியமா கதை சொல்றதுக்கு. இது வரைக்கும் எத்தனையோ தடவை இவங்க கிட்ட ஸ்டோரி டைம் வித் சுதா அம்மாவோட டிமாண்ட கேட்டுட்டேன். இப்ப எனக்கும் இவங்க கிட்ட நீ எந்த மாதிரி கதைய சொல்றன்னு கேக்குறதுக்கு ஆர்வமா இருக்கு. கதையோட சப்ஜெக்ட் என்னன்னு எனக்கு நுனிக்கிட்டே கிடைச்சிடுச்சு. அம்மா இப்ப கதை சொல்லுங்களேன். அம்மா பயணம் செஞ்சு இப்பதான் வந்திருக்காங்க. இவங்கள கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க விடுங்களேன். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா கதை சொல்லணும். கண்டிப்பா. காய்கறி வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான காய்கறி. விலையெல்லாம் ரொம்ப கம்மி தான். இருங்க அங்கிள், அம்மா வராங்க. இவருக்கு போட போறாங்க கோப்பி காமெடி தொப்பி. சொல்லுமா உனக்கு என்ன வேணும்? என்ன பண்ற கோபி? சொன்னா கேளு. என்ன விட்டுரு கோபி. கோபி என்ன விட்டுரு 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 கோபி. சொன்னா கேளு. வழியா தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு என்னென்ன காய்கறி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சிவந்த தக்காளி, குலாபி கேரட், பசுமையான கீரை, நாட்டு கத்திரிக்காய் எல்லாமே கீழே இருக்குமா. நான் தான் மேல இருக்கேன். ஏன்பா நீ எதுக்கு அந்த மரத்துல ஏறுன? அச்சோ நான் ஒண்ணும் போகலமா. கீழே இருக்கான்ல இந்த கோபி தான் என்ன மரத்து மேல ஏற வச்சுட்டான். நோ கோபி. அப்படிதாம்மா, இன்னும் கொஞ்சம் இன்னும். அம்மா மின்மினி பூச்சி. அது மின்மினி பூச்சி இல்ல, சீரியல் ஸ்டார்ஸ். அத உமா கௌரி கல்யாணம், அத டார்க் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அம்மா உங்களுக்கு ஸ்டார்ஸ் பத்தி கூட தெரியுமா? என்னோட அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். சரிதானம்மா? இல்ல கண்ணுங்களா, இல்ல நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்புறம் என்னோட நிலைமையும் கடைசியில ராஜா வித்யாதர் மாதிரி ஆயிடும். இன்னைக்கு ஸ்டோரிக்கான டைம் இன்னைக்கு ஈவினிங் தான். ப்ராமிஸ். சரிங்க அம்மா, நாங்க சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்றோம்.
ஆனா சாயங்காலம் உங்க ப்ராமிஸ நீங்க கண்டிப்பா நிறைவேற்றணும். நீங்க கவலையே படாதீங்க. நான் ராஜா வித்யாதர் மாதிரி கண்டிப்பா பண்ண மாட்டேன். அவர் தான் ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த ப்ராமிஸ நிறைவேற்றாம விட்டுட்டாரு. அப்படி என்ன ப்ராமிஸ் பண்ணாரு அந்த வித்யாதர்? அம்மா ப்ளீஸ் சொல்லுங்களேன். சாயந்தரம் வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாதுமா. சரி சரி சொல்றேன். அம்மா நான் இந்த பாபு கூட விளையாட மாட்டேன். நானும் தான். நான் மட்டும் என்ன விளையாடுறேன் நான் சொன்னேன். இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. என் பாசமான பிள்ளைங்களுக்கு நடுவுல அப்படி என்ன ஆச்சு? ஒருத்தர் கூட ஒருத்தர் விளையாட மாட்டேன்னு சொல்றீங்க. பாபு ஒவ்வொரு கதையிலயும் பெரிய பெரிய ரீலா விடுறான். ஒரு நிமிஷத்துக்கு 200 கோல் அடிப்பேன்னு சொல்றான். 200? நான் எப்ப 200ன்னு சொன்னேன்? அப்படியா? நீ இத மட்டுமா சொன்ன? ஒரு நிமிஷத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கோல் போட சொன்னீங்கன்னு தானே சொன்ன. அப்படியா? அவ்வளவுனா அதுக்கு 200ன்னு அர்த்தமா? உன்னோட கால்குலேஷனே தப்பு. ஆரம்பிச்சதே நீதானே. அட இப்படிதான் தேவையில்லாத விஷயம் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப உங்களால ஒன்னா சேர்ந்து விளையாட முடியாது இல்லையா? சரி பரவாயில்ல விடுங்க. இது என் குழந்தைங்களுக்காக பனானா ஷேக். அட என்னோட குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு? நாங்க எல்லாரும் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கோம். ஆனா பனானா ஷேக் மேல எதுக்கு கோவம்? பாபு அப்படியா? சரி, நான் என்னோட குழந்தைங்களோட ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். அத நீங்க என்னன்னு சொல்வீங்க? ஸ்டோரி டைம் வித் சுதாமா. வாசனை ரொம்ப பிரமாதமா இருக்கே. அம்மா பாயசம் ரெடி ஆகிறதுக்கு இனி எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆயிடும் கண்ணா. ஓகே அம்மா. ஷிரு கேட்ச். அம்மா அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்கம்மா. அம்மா தேனீக்கள் கூட்டமா வந்துகிட்டு இருக்கு. அதுங்க நம்மள கொண்டு போகுது. தேனீக்களா? இப்ப பாருங்க இந்த கற்பூரம் பண்ண போற வேலைய. அட ஆமா, அந்த தேனீக்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தது யாரு? இதுதான். சுதா, சுதா, அட கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வா. யார் இது? அட ரத்னாவா? இவ்ளோ புஸ்தகங்களா? உனக்கு படிக்கிறதுக்கு இவ்ளோ ஆர்வம் எங்க இருந்து வந்தது? அட இது எனக்காக இல்ல, இது குழந்தைங்களுக்கு. நீ ரொம்ப நாளா குழந்தைங்களுக்காக இந்த புத்தகத்தை தேடிட்டு இருந்த இல்லையா? ஆனா அதுக்கான சிரமத்தை நீயே எடுத்துக்கணும். நான் வேற யார்கிட்டயாவது கேட்டிருப்பேன்ல. ஏன் வேற யார்கிட்டயோ கேட்கணும்? நான் சிட்டிக்கு போயிருந்தேன், அதான் வாங்கிட்டு வந்தேன். பசங்களா வந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இந்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கு சித்தி. இத நீங்க தனியா கொண்டு வரதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இதுல என்னப்பா கஷ்டம் எனக்கு? சுதா என்னுடைய தோழி, அதுவும் சின்ன வயசுல இருந்து. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள உதவி செய்யறதுல என்ன கஷ்டம் இருக்கு? வாவ், ஃப்ரெண்ட்ஷிப்னா சுதா அம்மா and ரத்னா சித்தி மாதிரி இருக்கணும். ரொம்ப ஒற்றுமை. இன்னைக்கு நான் உங்களுக்கு மேஜிக் காட்ட போறேன். ஏ
அப்புறம் என்னோட பார்ட்னர் யாருன்னா கோபி. கோபியா? இல்லையா கோபி? ஆப்ராகடாப்ரா, ஆப்ராகடாப்ரா. கோபி மாறினா போலா. கோபி ஃபுட்பால் ஆயிட்டா. அம்மா அம்மா அம்மா, நோனி மேஜிக் பண்ணி கோபியை என்ன வாக்கிட்டா பாருங்க. கோபியா? நானும் மேஜிக் காட்டுறேன். இட்ஸ் ட்ரீ டைம். இதோ கோபி வந்துட்டான். கோபி சாப்பிட ஆசைப்பட்டு வந்து மாட்டிக்கிட்டேனே. நீ என்ன நினைச்ச? நான் நிஜமாவே கோபியை பாலா மாத்திட்டேன்னு நினைச்சியா? If you like this video, subscribe to our channel Murthy Media.